83னா 80லாம் வரும் இப்போ. ஆனாலும் 15 நிமிஷம் ஆகணும் அது கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அப்போது இங்கே ஒரு கோடு கிழிச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒரு கோடு கிழிச்சிட்டு இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸோ அதுதான் நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் என்ட்ரி செல் என்ட்ரி கொடுத்தா தான் நீங்கள் என்ட்ரியே போடணும் ஸ்டாப் லாஸ். இது பாருங்கள், பொசிஷனாக 160 பாயிண்ட் பை. எப்பயுமே 15 நிமிஷம் பை பொசிஷனுக்கு, பைன்னு சொல்ல பொசிஷனுக்கு. இதே இன்ட்ராடேவுக்குனா 1 மினிட். இதே நம்ம இதில் பார்க்கணும்னா எக்ஸ்டெண்டில் பார்க்க போனால் 5 நிமிஷம் இன்ட்ராடேவுக்கு, பொசிஷனுக்கு 1 ஹவர். இதில் மட்டும் 1 மினிட்டு. ரேடார் சிக்னலில் மட்டும் இன்ட்ராடேவுக்கு என்ன பண்ணணும், 1 மினிட்டு தான் பார்க்கணும் இன்ட்ராடேவுக்கு. பொசிஷனுக்கு 15 நிமிஷம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க சார். இப்போ பாருங்கள், இது ஸ்டாப் லாஸு. இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு தான். 83க்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இப்போ 83 உடச்சிருச்சு, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இந்த கேண்டிலு இந்த ரேட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. க்ளோஸ் ஆச்சுன்னா தான். அப்போ இது க்ளோஸ் ஆகாமல் இந்த 15 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா, திரும்ப மேலே கூட போகலாம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சா என்ன ஆகிடும், நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் பண்ணிவிட்டு மேலே போனாலும் போயிடும். ஸோ அதனால் அந்த 83க்கு கீழே இந்த கேண்டில் ஷுட் க்ளோஸ் பிலோ 2483. 83க்கு கீழே இப்போ இந்த ரேட்டில் இப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 1 மினிட் வாங்க மேடம். என்னங்க சார், 75 வந்தாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் போட வேண்டாம். அது க்ளோஸ் ஆனால் தான், கேண்டில் க்ளோஸ் ஆனால தான். சரி, அடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தது எக்ஸ்டெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது க்ரீன் ஃபயரு, அடுத்தது நான் ரீபெயிண்டிங் சூப்பர் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ரென்கோ சார்ட்டுன்னு பார்த்தோம். இந்த ரென்கோவில் ஒரு அட்வான்டேஜ் என்னது, ரென்கோவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னது, அந்த ரவுண்டு வந்ததுன்னா என்ன பண்ணிடணும், இன்னொரு லாட்டு ஷார்ட் அடிக்கணும். மேலே ரவுண்டு வந்ததுன்னா இன்னொரு லாட்டு பை பண்ணணும். ஸோ ரென்கோ பார்த்தோம். அடுத்தது எக்ஸ்டெண்ட் பார்க்க போகிறோம். எக்ஸ்டெண்ட் 2. எக்ஸ்டெண்ட் 2 இல்லையா, டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு போட்டுடலாம். சரி, 5 மினிட்ஸ் வைங்க, 5 மினிட்ஸ். சரி, எக்ஸ்டெண்டில் நம்ம இப்போ இது நான் முன்னாடி வந்துச்சு இந்த எக்ஸ்டெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வச்சுக்கலாம். இதில் பீரியட் செப்பரேட்டர் மட்டும் போட்டுருங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்டெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம். காலையில் நம்ம பார்க்கும்போது லைவ் மார்க்கெட் தான் வந்தோம். நம்ம பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சுங்க, 505, 6 அந்த ரேஞ்சில் இருந்தது. நம்மளுக்கு செல்லு கிடச்சிது 510 அப்போ கிடச்சிது. ஃபஸ்ட் டார்கெட் 506லே முடிஞ்சிருச்சு. செகண்ட் டார்கெட்டு 99 முடிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தேர்ட் டார்கெட்டையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த இண்டிகேட்டரு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது இந்த கலர்லாம் வராது, நல்லாவே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே வரும். இதில் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கணும். இதோ இருக்கும், இதில் இருக்கும். அவ்வளோதான். ஒன்றாவது பாருங்கள், எக்ஸ்டெண்ட் சிஎஃப், அவ்வளோதான். அது மட்டும் போட்டாலே போதும். இப்போ அதே அதில் தூக்கி போட்டால் சரி போச்சு. அவ்வளோதான். அது வரல, வேறு ஏதோ வருது. இருக்கு.
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டென்ஷனே ஆக தேவையில்லை, நல்லாவே இருக்கும். 5 நிமிஷம் இன்ட்ராடேவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதே பொசிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் 1 ஹவர் போகணும். 1 ஹவர் போடுங்க மேடம். இப்போ செல் கிடச்சிருக்கும். 1 ஹவரில் செல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் செல்லே கிடைக்கல. எக்ஸ்டெண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 88 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. 391 பை கிடச்சிது. என்னையில் இருந்துன்னா இந்த கான்ட்ராக்ட் மாற்றி ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, அதிலேருந்து அப்படியே பையில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பை தான். டார்கெட் 1 முந்தா நாள் முடிஞ்சிருச்சு. டார்கெட் 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க மேடம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 425 வந்தால் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 91 பை கிடச்சி. இப்போ ஸ்டாப் லாஸு 425. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே ஒன்றாகாது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஹவருக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ஹெவி ப்ராஃபிட் வரதெல்லாம் பிடிக்கலாம் ஈஸியாக. கான்ட்ராக்ட் முடியும் போது மட்டும்தான் இந்த இது நிறைய சில விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் இந்த பைலேருந்து இந்த ஸ்டாப் லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் வரும், நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ காப்பர் ஏதாவது ஒன்று வைங்க. காப்பர் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கும் பாரு, ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் இந்தாண்ட பார்ப்போம். இந்தாண்ட இங்கே இந்த சைடில் காப்பர் பாருங்கள். இப்போத்தி வரைக்கும் 4.40 பைசா. அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் விட்ருங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருக்க செல்லு தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் சார்ட்டை பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் எல்லாம் ஆவரேஜ் இல்லை பைன்னு போயிட்டே தான் இருப்பாங்க. சார்ட்டு பார்க்காதவங்க இந்நேரம் பை தான், பையிலே தான் ஓடிட்டுருக்கோம். சார் ஆமாங்க சார். ஆமாம், எக்ஸ்டெண்டுக்கு 5 நிமிஷம், பொசிஷனுக்கு 1 ஹவர். இப்போ நிக்கலில் ஒரு பைக் கிடச்சி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் ஹெவி லாஸ் கிடையாது பாருங்கள். சின்னதாக ஒரு பைக் கிடச்சி 5 நிமிஷத்தில். பட் ஆனால் ஹெவி லாஸ் கிடையாது. ஒரு 2-3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இல்லை இப்போ நான் லெவல்ஸை காமிப்பேன். லெவல்ஸையும் இதையும் எப்படி பார்க்குறது. ஏன்னா இப்போ நம்ம 5 டெம்ப்ளேட் பார்த்துட்டோம். இப்போ அளவுகளில் பார்த்துட்டு இந்த அளவுகளுக்கும் இதுக்கும் எப்படி கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நம்ம வெப்சைட் போங்க மேடம். இன்னும் நம்ம காமெக்ஸை காமிக்கல. காமெக்ஸே எல்லாத்தையும் ஓப்பன் சார் சொல்லுங்கள். இது மினிமைஸ் பண்ண மினிமைஸ் பண்ணிடுங்க. சொல்லுங்கள் சார். காமெக்ஸ் தானே, போட்டு காமி. வாங்க இங்கே வந்து. சொல்லுங்கள். காலம்பரை 10:30 மணிக்கு மேலே என்ட்ரி எடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. காலம்பரை 10:30 மணிக்கு மேலே எடுத்துடலாம். ஆனால் 10லேருந்து 10:30 வரைக்கும் பண்ண வேண்டாம். 10:30 மணிக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடச்சிதுன்னா அது கண்டினியூ ஆகிட்டே போகும் சில நாளில். ஸோ அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணிடுவோம், மிஸ் ஆகிடும். 10:30 மணிக்கெல்லாமே எடுத்துடலாம். மூமெண்ட் ஆகிறது 1 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். பிகினிங்லேயே எடுத்துடலாம். சில டைமில் அங்கேருந்தே கூட கிடச்சிடும். ஸோ அப்போ என்னென்னா நம்ம காமெக்ஸையும் பார்க்கணும். நான் இப்போ காமெக்ஸையும் அதையும் காமிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் யாராவது வந்து நீங்கள் உங்கள் சார்ட் வச்சுருக்கும்போது இந்த சைடில் இடத்த மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வாட்ச்சு இடத்த மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய என்ட்ரி, நம்ம பார்க்க வேண்டிய என்ட்ரிலாம், பழைய என்ட்ரிலாம் பார்க்க முடியாமல் போயிடும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபைலில் போய்ட்டே ஓப்பன் பண்ணலாம். ஃபைலில் போய்ட்டு காமெக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பண்ணுறோம் இல்லைங்களா, காமெக்ஸ்லேயும் எப்படி இருக்குது, ஃபைலில் போய் நியூ சார்ட்டு, நியூ சார்ட்டில் ஃபியூச்சர்ஸில் காமெக்ஸில் வந்து க்ரூட் ஆயில் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். 5 நிமிஷம் வச்சுட்டு அதே எக்ஸ்டெண்டு. எக்ஸ்டென்ஸ் இங்கே அதான் சின்னது அதான்
அது கீழே 5 minutes 5 minutes 5 minutes 5 minutes. இங்கே பாருங்கள், நம்ம காமெக்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் காமெக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா திரும்பவும் சொல்கிறேன். ஃபைல் போயிட்டு நியூ சார்ட்டில் ஃபியூச்சர்ஸில் காமெக்ஸ்னு இருக்கும். காமெக்ஸ்னால் டாலரில் ஓடுற ரேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதில் பை கிடச்சி திரும்ப செல் கிடைக்கும்போது நம்மளதுலேயும் செல் கிடைக்கும்போது பண்ணலாம். அப்போ நீங்கள் காலையில் 10:30 மணிக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 10:30 மணிக்கு வரீங்க, நம்மளுக்கு செல் கிடைக்குது. ஆனால் காமெக்ஸில் பை இருக்கும்போது வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு செல் இருக்குது, காமெக்ஸ்லேயும் செல்லு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காலையில் வந்ததும் என்ட்ரி போடணும்னு அவசியம் கிடையாது. காமெக்ஸும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ணணும். ஆல்ரெடி காமெக்ஸில் செல் இருக்குது, நம்மளுக்கு செல் கிடைக்குதுன்னா ஓகே, ஷார்ட் அடிச்சிடுங்க. காலையிலே 10:30 கூட அடிச்சிடுங்க. நம்மளதில் பை காமிச்சு காமெக்ஸில் செல் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள், எது செட் ஆகுதோ செட் ஆகும்போது போகலாம் என்ட்ரி. சரிங்களா? இப்போ காமெக்ஸ்லேயும் பாருங்கள், நல்லா அடின்னு அடிச்சிட்டான். பட் இப்போ அடுத்த சிக்னல் எப்போ கிடைக்குன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்தால் தான் கிடைக்கும். அது வரைக்கும் தான் ஓடிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி யாரெல்லாம் லீவு? ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போகிறீங்களா மேடம்? எந்தெந்த கண்ட்ரி லீவு, ஏன் இங்கே விழுந்துட்டுருக்கு, ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு forexfactory.com இங்கே வச்சு பண்ணிங்கனாலே போதும், வந்துடும். அங்கே பாப்பப்பில் வரும். இங்கே வச்சுங்க. இதில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்க மேடம். அங்கே போய்ட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு டிக் எஃப்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். டோருக்கு பாருங்கள். இன்றைக்கி எந்தெந்த நாட்டில் லீவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லீவு தான். நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள். மண்டே இன்றைக்கி 27ஆம் தேதி எந்த நாடும் இல்லை. நாளைக்கு அமெரிக்கா மட்டும்தான் இருக்குது, வேறு நாடுகள் எதுவுமே கிடையாது, டேட்டாவே கிடையாது. ஸோ நாளைக்கும் மூமெண்ட் இருக்காது. இன்றைக்கி சாயந்தரமும் போகிறது அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும். மேபி சிக்னல் காமெக்ஸில் பை கிடச்சுன்னா இங்கேயும் பை கிடச்சுன்னா அது கூட போக வேண்டியதான். டேட்டா எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரைடேவும் பாருங்கள். ஃப்ரைடே 1ஆம் தேதி, தேர்ஸ்டேவுமே நிறைய நாடுகள் லீவு, யூஎஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈவினிங் மார்க்கெட் தேர்ஸ்டேவில் மட்டும் இருக்கும். தேர்ஸ்டேவும் இருக்கும், ஃப்ரைடே எல்லா நாள். ஃப்ரைடே மட்டும் எல்லாமே லீவுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சைனா உண்டு, சைனாவும் நம்ம நாடும் உண்டு. ஃப்ரைடே மார்க்கெட் உண்டு தெரியுங்களா? 1ஆம் தேதி நம்மளுக்கும் சைனாவுக்கும் மட்டும்தான் உண்டு. அமெரிக்கா எல்லா நாடுகளுமே கிடையாது, எல்லாருமே லீவு தான். வெள்ளைக்காரன் லீவ் விடும்போது நம்ம மட்டும் எப்படி வச்சுருக்கோன்னு தெரில. சரிங்களா? தேர்ஸ்டேவும் யூஎஸில் உண்டு, அதனால் ஈவினிங் மார்க்கெட்டு கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். வெட்னஸ்டே எல்லா நாளுமே யூஎஸ் உண்டு, அதனால் யூஎஸ் மூமெண்ட் மட்டும் கொஞ்சம் இருக்கும். மற்றது யூகே மூமெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால தான் இப்போது ஒரே இறங்கிட்டுருக்கு, டேட்டாலாம் எதுவும் இல்லாமல் ஒரே மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஈவினிங் மார்க்கெட் மாற்றம் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் மூமெண்ட் ஆரம்பிக்கும். சரிங்களா? இது நீங்கள் investing.com போய் பார்க்கலாம், இல்லைனா forexfactory.com போய் பார்க்கலாம். நம்ம கமாடிட்டி ட்ரேடர் அசோசியேஷன் வெப்சைட் போனீங்கன்னா கூட அதிலே investing.com இருக்கும்னு நினைக்கிறேன். கமாடிட்டி ட்ரேடர் மதுரை கமாடிட்டி ட்ரேடர் வெல்ஃபேர் அசோசியேஷன் வெப்சைட் போனீங்கனாலே தெரியும், அதுலேயும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கனாலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டேட்டாலாம் எப்படி பார்க்குறது என்ன இதுன்னு. என்னங்க சார்? இன்வென்ட்ரியா? வெட்னஸ்டே உண்டு. நேச்சுரல் கேஸும் உண்டு, க்ரூட் ஆயிலும் உண்டு, அதெல்லாம் உண்டு. ஒன்றும் ஆனால் மூமெண்ட் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, நார்மலாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து தான் சார் செட் ஆகும். மார்க்கெட்டே செட் ஆகிறது ஜனவரி 10க்கு மேலே தான் மூமெண்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு நிறைய இருக்கும், நிறைய ட்ரேடர் வருவாங்க. கூகுளில் போயிட்டு பாருங்கள் மேடம்.
16,000 அவ்வளோ லோ வந்துடாது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லோ கிடைக்கலாமே ஒழிய அவ்வளோ லோ வந்துடாது. எதனாலன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க இல்லைங்களா, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதுனால இன்னும் கூட ஒரு 1000 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க கீழே. மதுரை கமாடிட்டி அந்த புக்கில் இருக்கும் பாருங்கள், அதில் வெப்சைட்டில். அதான் இருக்கு பாருங்கள். ஃபேஸ்புக் க்ளோஸ் பண்ணுங்க. எந்தெண்டு இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபேஸ்புக் போதும் மேடம். டோருக்கு பாருங்கள், இதில் போடு, இதில் கிளிக் பண்ணுங்க. ஏ சார், இதிலே கிளிக் பண்ணாலே போகிறோம். இல்லை, இதெல்லாம் ஃபேஸ்புக்கு. இதோ இங்கே கீழே இருக்குது பாருங்கள். அதோ இருக்கு. நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போகலாம், இல்லைனா investing.comனு ஒன்று இதில் இருக்கும், இதுலேயும் போங்க. இதில் போனீங்கனாலே கீழேயுமே இருக்கும், அவங்களே நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே இருக்குது பாருங்கள், கீழே investing.com இருக்கும். investing.comல நம்ம இப்போ ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்த மாதிரி இங்கே கீழே எல்லாமே இருக்கும். யார் யார் டெய்லி எல்எம் இன்வென்ட்ரி என்ன இருக்குது, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, வீக்லி யூஎஸ் இன்வென்ட்ரி எல்லாத்தையுமே அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்களாவது கொஞ்சம் கொடுக்கணுன்னா யோசிக்கணும், எல்லா கம்பெனியோட லிங்க்கும் கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க அசோசியேஷனுங்கிறனால எல்லாமே கொடுத்துருக்காங்க லிங்க்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பக்கத்தில் என்னென்னைக்கு ஹாலிடே, எந்தெந்த கண்ட்ரியில் ஹாலிடே இருக்குது இல்லை எல்லாமே பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு டேட்டுக்கு எந்தெந்த ஹாலிடே இருக்குங்கிறதெல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது அளவுகள், நம்ம கேபிட்டல் ஃபோக்கஸ் அளவுகள். ஏதாவது நியூஸ்னால் kitco.com பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சி நியூஸ்னால் kitco.com. இங்கே கேபிட்டல் ஃபோக்கஸ் சி ப்ரெஸ் பண்ணீங்களா வந்துடும் மேடம். இங்கே மேலே இதோ இருக்கு பாருங்க. காட்டுங்க, இது மட்டும் பாஸ்வேர்டு. இங்கே பாருங்கள், பை எபோ செல் பிலோ. செல் பிலோ நம்ம பார்க்கும்போது 505, 507 அந்த ரேஞ்சில் இருந்தது செல் பிலோ. ஸ்டாப் லாஸ் வந்து 29. இப்போ டார்கெட்டு 96, 83 2 டார்கெட் வந்துடுச்சு. இது வந்து ஒரு நாளைக்கு தான் வேலிடு. இதே வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் இது வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபிபனாக்கி கேல்குலேஷனை வச்சு எடுக்கிறாங்க. அதனால தான் அந்த ஃபிபனாக்கி கேல்குலேஷன் வந்தனால தான் நம்மளுக்கு அதில் 83 கொடுத்தது இல்லைங்களா டார்கெட்டு. 83 கொடுத்ததா, 83 கீழே தான்
செல் அந்த மாதிரி இதெல்லாம் இதுவும் ஃபிபனாக்கி தான். இதே வந்து ஒரு சார்ட் மூமெண்ட் மாதிரி இருந்தால் இப்படி பண்ணுறது. ஏன்னா இப்போ இது வந்து இன்றைக்கி ஒன் சைடு அவ்வளோதான், செல்லுனா செல்லு, பைனா பை, அவ்வளோதான். இதே கீழே போயிட்டு அங்கேருந்து எப்படி மார்க்கெட் திரும்பும்போது லோவில் எப்படி பை பண்ணுறது, அதுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் போயிடுங்க. அட்வான்ஸில் போயிட்டு கேமரில்லா டெக்னிக்னு இருக்கும். அது வந்து மூமெண்ட் எப்படி நம்ம சார்ட் மூமெண்ட் இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 523 கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ ஷார்ட்டு தான், 10 அந்த ரேஞ்சிலே ஷார்ட்டு. அடுத்து 98 பிரேக் பண்ணது 84 வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போது எங்கே நம்ம பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 13க்கு மேலே போக ஆரம்பிச்சுன்னா பை பண்ணலாம். கீழே இல்லை, இப்போ நல்லா ஷார்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு டார்கெட் முடிஞ்சிச்சு, ரெண்டாவது டார்கெட் முடிஞ்சிட்டுன்னா 71க்கு கீழே உடச்சிச்சுன்னா சர்க்கியூட் ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். நம்மளுக்கு 71 எல்லாம் 3 டார்கெட் அதில் முடிஞ்சிச்சு. இப்போது திரும்ப பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 513க்கு மேலே வந்தால் தான் பை. ஸோ இது சார்ட் மூமெண்ட் மாதிரியே இருக்கும். ஒன்ஸ் இது அதிகமாக 513க்கு மேலே போச்சுன்னா 18, 23, 34 மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னொரு லாட்டு கூட பை பண்ணலாம். அது ஈவினிங் மார்க்கெட்டு வரும்போது தான் தெரியும். இல்லை இதையும் உடச்சி 71க்கு கீழே வந்துட்டான்னா இன்னமும் சர்க்கியூட் ஆகிடும். பையர் செல், ஐ மீன் செல்லர், பையர் இருக்க மாட்டாங்க, செல்லர் மட்டும் அதிகமாக இருப்பாங்க. அது மாதிரி லோ சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். இது வந்து சார்ட்டு மூமெண்ட் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி மேலே போயிட்டு அங்கேன்னு திரும்ப ஆரம்பிச்சுன்னா 44 கீழே செல்லு, 59 ஸ்டாப் லாஸ். இல்லை 59 உடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னொரு லாட் பை, அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த 98க்குன்னா 13 தான் ஸ்டாப் லாஸ். இப்போ 84 அந்த ரேஞ்ச் இருக்குது. சார்ட் வைங்க மேடம். 83க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு என்னென்னு பார்க்கலாம். 82, இப்போ 15 நிமிஷம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரேடார் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் சார். ரேடாரில் நம்ம பார்த்தோம் 83க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் யாரும் கேட்டிங்களா ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணுமான்னு. 83க்கு கீழே செல் என்ட்ரி கிடச்சிச்சு பாருங்கள், கிடச்சிருச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் என்னென்னா 502க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ். இதில் இது வந்து பொசிஷன் போகிறது. ஸ்டாப் லாஸு டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 61, நம்மளுக்கு 81ல் செல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பொறுமையாக பண்ணுறது வந்து 15 மினிட்ஸ். ஆனால் இது நாளைக்கு கூட கண்டினியூ ஆகும் இந்த செல்லு. சரிங்களா? சரி, இப்போ அளவுகள் பார்த்தோம், இது பார்த்தோம். ஜிடிசியா? ஜிடிசி. இப்போது நம்ம வந்து சொல்லுங்கள் சார். இப்போது 2 சந்தேகம். சில பேருக்கு சார்ட்டு புரியும், இல்லை சில பேருக்கு அளவுகள் மட்டும்தான் புரியும். அந்த கஸ்டமர் கேட்டாங்க சார்ட்டையும் லெவலையும் நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டதுக்காக தான் இது. லெவல்ஸை மட்டும் பார்க்குறீங்கன்னா அது மட்டுமே போதும். ஆனால் ஒன்று மட்டும் லெவல்ஸில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்டுனா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல காலையில் ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு, ஓகே, டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஈவினிங் நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இப்போ ஈவினிங் கண்டினியூ பண்ணுறோன்னா இந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகாது, கேமரி லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு லெவல் நம்ம 2 days லெவல் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஈவினிங் மார்க்கெட்டுக்கு செட் ஆகாது. காலையில் டேயில் கிடச்சிருச்சு, ஓகே, ஈவினிங் மாறும். அப்போ ஈவினிங் வந்து நம்ம 5 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு புது லெவல் கொடுத்தாகணும். இந்த லெவல் பத்தாது. 5 மணிக்கு மேலே ஒரு 1 hour ட்ரேட் நடந்ததை வச்சு, இல்லை அன்றைக்கி அந்த 5 மணிலேருந்து காலையில் 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எவ்வளோ ஹை லோ என்ன க்ளோஸ் ஆச்சோ அதை ஒரு பேஸாக வச்சு ஒரு லெவல் கொடுக்கணும். அதை நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி காலையில் எங்களுக்கு சர்வர் ஆன் பண்ணாங்கனால ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகிடும் லெவல்ஸ்லாம். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி வந்தால் தான் உண்டு. இது வந்து இப்போ செட் ஆகாது. சக்ஸஸ் ரேஷியோ வந்து சார்ட்டில் தான் உங்களுக்கு அதிகம்.
ஏன்னா லைவ் மூமெண்ட் அப்போ தான் ஓடிட்டுருக்கு. இப்போ லெவல்ஸில் ஒரு கட்டம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார்ட்டில் வந்து நல்லா போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆவரேஜ் கூட பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல அனுபவசாலிகள் ரென்கோவில் பார்த்தீங்கன்னா, ரென்கோ ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஆவரேஜ் அடின்னு அடிச்சுட்டே இருக்கலாம். லோ பிரேக் பண்ண ஒரு லாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரென்கோ பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து லெவல்ஸில் வச்சு பண்ண முடியாது. லெவல்ஸ் வந்து சாதாரண ஒரு லே மனுஷனுக்கு சார்ட்டை பார்க்குறதுக்கு முடியாது, நான் வெறும் நம்பரை மாத்திரம் பார்த்து ட்ரேட் பண்ணுறேன்றவங்களுக்கு ஓகே. நல்ல அனுபவசாலிகள் இந்த லெவல்ஸை பார்க்கவே தேவையில்ல. இன்ஃபேக்ட் நான் ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, லெவல்ஸை நாங்கள் பார்க்க மாட்டோம். லெவல்ஸ் வந்து அன்னைக்கு காலையில் செட் ஆகிறது மட்டும்தான் ஓகே, அது அவ்வளோதான், அதுக்கு மேலே முடிஞ்சு. ஒரு முறை என்ட்ரி கிடச்சிட்டு திரும்பவும் அது போகுதுன்னா வேண்டாம், அதை கண்டினியூ பண்ண தேவையில்ல. ரெண்டாவதும் போகுதுன்னா ஒரு முறை இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சினாலும் அவ்வளோதான், முடிஞ்சு. திரும்ப நம்ம என்ட்ரி போக வேண்டிய வேலை இல்லை. சரிங்களா? அடுத்தது ஜிடிசி ஆர்டர், ஜிடிடி ஆர்டர்னால் என்னென்னா, அந்த பெண்ணு மட்டும் ஒன்று எடுங்க, ப்ளூ கலர் நாட்டு. இப்போ நம்ம அந்த 15 நிமிஷத்தில் பார்த்தோம் 502 ஸ்டாப் லாஸ். ஸோ 2502 ஸ்டாப் லாஸு. நான் பொசிஷனாக ஒரு என்ட்ரி 81 ஷார்ட்டு போட்டுட்டு ஸ்டாப் லாஸாக போட்டுருங்க. இந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நைட் ஆகிடுச்சு, 11:45 மேலே ஆயிடுச்சு. 11:45 மேலே ஆனதுனால அந்த ஸ்டாப் லாஸை நான் அதில் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் ஜிடிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜிடிசியை போய் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஜிடிசியை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா அப்டேட் ஆகிடும், மாடிஃபை ஆகிடும். மறுநாள் காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 510 ஓப்பன் ஆகுது. 510 ஓப்பன் ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இல்லை மறுநாள் இன்னும் கேப் டவுனில் வந்து 450 வந்துருச்சுன்னா அந்த ஜிடிசி ஸ்டாப் லாஸ் தான். நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் மாறி இருக்கும் இல்லைங்களா, தூக்கி கொண்டு வந்து 450 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2450 வந்துருச்சு. 81 ஷார்ட் அடித்தோம், 50 வந்துருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 80 வாங்கின இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 81 2481னா மாற்றிக்கலாம் அந்த ஜிடிசி ஆர்டரில். இது கான்ட்ராக்டு முடிகிற வரைக்கும் இருக்கும். அதனால தான் ஜிடிசி அதை கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கும். மாடிஃபை. சரி, இப்போ நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். 502 ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. 502னா ட்ரிகர் ப்ரைஸ் தான் நம்ம 502ன்னு போடணும். அடுத்தது இன்னொரு ப்ரைஸ் போடணும். அதில் என்ன போடணும்? அதெல்லாம் எந்த ரேட்டும் போடக்கூடாது, 0 போட்டு விடணும். ப்ரைஸ்னு ஒன்று கேட்கும், ட்ரிகர் ப்ரைஸ்னு ஒன்று கேட்கும். ட்ரிகர் ப்ரைஸில் 2502ன்னு போட்டுட்டு இன்னொரு ரேட்டில் நம்ம என்ன பண்ணணும்? 0 போட்டுடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2502 போட்டுட்டு 510 வரைக்கும் வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போதே 10க்கு மேலே போய் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 520 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்னு தான் வார்த்தை வரும், ட்ரேட் ஆகாது. ஏன்னா இந்த ரேட்டுக்கு நடுவில் வந்தால் மட்டும்தான் நீ கொடுக்கணும்னு நம்ம கட்டளை கொடுத்துருக்கோம் அதுக்கு. அப்போ அந்த கட்டளையை மீறி அது செய்யாது. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்டுன்னு ஒரு வார்த்தை மட்டும் கீழே வரும், உங்களுக்கு ட்ரேட் ஆகாது. ஸோ அப்போது எனக்கு வந்து ட்ரேட் ஆகணும்னா இந்த ரேட்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. எனக்கு 502க்கு மேலே எந்த ரேட்டு வந்தாலும் கொடுத்துருன்னு 0 போட்டு விட்டுணும். 550 ஓப்பனாலும் கவர் ஆகிடும். இல்லைனா 50 ஓப்பனாகி 600 700ன்னு போயிட்டுருக்கோம். நம்ம பொருள் அப்படியே இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் வெயிட் பண்ணி லாஸ் போயிட்டே இருக்கும், ஹெவி ஆகினே போயிருக்கும். எப்போ போனாலும் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணீங்க, 510லேருந்து 502 வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ அந்த ரேட்டு வர்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், கொடுக்காது. 0 போட்டால் கொடுத்துரும். போடலைன்னா ஆமாம், இதில் நெஸ்ட்டில் வந்து SLMன்னு இருக்கும், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம ஓடின் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வேறு வழி கிடையாது, ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இருக்கும்.
அப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டு நம்ம 0 போடணும். ஒரு சாஃப்ட்வேர்லேயும் ஒரு இது இருக்கும். நெஸ்ட்டில் வந்து SLMன்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட்டில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம GTCன்னு போட்டிருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணுற வரைக்கும் அந்த ஆர்டர் இருக்கும். ஒன்று நம்ம கேன்சல் பண்ணுவோம், இல்லைன்னா கம்பெனியை கூட சில டைமில் கேன்சல் பண்ணுவோம். எதை சார்? சரிங்க. எடுத்துக்கோம். இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகாது. எந்த அப்பில் ஓப்பன் ஆச்சோ அந்த ப்ரைஸ் தான் ட்ரேட் பண்ணும். அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு தான் ட்ரேட் ஆகும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ நம்ம 502 போட்டு வச்சுருக்கோம், 2502 போட்டு வச்சுருக்கோம். ஷார்ட் அடிச்சிட்டோம், 81 ஷார்ட் அடிச்சிட்டோம். ஓப்பன் ஆகும்போது 2280 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஆனால் இன்றைக்கி பார்க்கவே இல்லை, விட்டுட்டோம். 300 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. மறுநாள் அந்த ஆர்டர் கண்டினியூ ஆகும், ஏன்னா நம்ம கேன்சலே